பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக. திரும்பியுமா அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதில்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வீடியோல அந்த சேனல்ல கடைசியா போட்ட வீடியோவுடைய தலைப்பு இப்படியாக இருந்தது: தீர்க்க தரிசனங்கள் பொய்யா, தேவன் பொய் சொல்லுகிறவரா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசியிருந்தேன். அந்த மெசேஜ் பேசினதுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வேதத்துல திரும்ப நான் வாசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். குறிப்பா நேற்றைய தினத்துல ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு நினைவுபடுத்தி கொடுத்தார். என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் அனைவரையும் கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி. என்ன கனம் அப்படின்னு சொன்னா, நான் வாசிக்கும் போது குறிப்பாய் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புத்தகங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளால் சொன்னது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று, ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வசனங்கள் வருகிற நாட்கள்ல ஏசையாவோ இல்ல தேவனை குறித்து தீர்க்க தரிசனமா சொன்ன தீர்க்கதரிசிகளோ உயிரோடே இல்லை. அப்ப அவங்க சொன்னவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதை செய்யலாம், செய்யாம இருக்கலாம், தேவனுக்கு ஒரு சாய்ஸ் உண்டு. ஆனா அவங்க இறந்து போனா கூட அவங்களால உரைக்கப்பட்டது நடக்கணும்ன்றதுக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடித்தார். அதாவது அவர்கள் வார்த்தையை கனம் பண்ணினார். அவர்களால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கனம் பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல கனவீனப்படுத்தப்பட்டது போல தோன்றலாம். கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ் மத்தியில அவங்க ஃபேமிலியில ஒரு பேச்சு அடிக்கடி வரும்: ஏசு ஏசுன்னு தேடி போனியே, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா? ஏசு ஏசுன்னு தேடி போனியே, உனக்கு இதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி. ஆனா குறித்த காலத்துல கர்த்தர் சில தரிசனங்களை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் பொழுது, அதான் நான் சொன்னேன், அவர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவங்க இறந்துட்டாங்க, அவருக்கு சாய்ஸஸ் உண்டு. ஈவன் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 400 வருடங்கள் தேவன் யாரோடையுமே பேசல. அது இருண்ட காலம் என்று சொல்லி வேத அறிஞர்களாய் குறிப்பிடப்படுகிறது. இந்த 400 வருடத்துல அவர் எதுவுமே பேசலன்றதுக்காக அவர் சொன்னதெல்லாம் பொய்யாகல, அவர் சொன்னதெல்லாம் செய்யாம போல. 400 வருடங்களுக்கு பிறகு எதெல்லாம் சொன்னாங்களோ, 600-700 வருஷங்களுக்கு முன்பாக தேவனை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன, கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அவர் சிலுவையிலையும் சரி, அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் செய்து முடித்தார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். பைபிள் பொய்யாகல. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை அழகா மத்தேயு 24:35 சொல்லுது: வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி. இன்னைக்கு அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உங்களை கனப்படுத்துவார், நிச்சயம் கனப்படுத்துவார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய சித்தமானு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆரம்பிச்ச எல்லா காரியங்களும் ஒருவேளை இன்றைக்கு பாதியில நிற்கிறது போல தோன்றலாம். அல்லது இது என்ன இப்படி முடிவே, இது என்ன ஆக போதோ தெரியல ஒரு குழப்பத்தோட இருக்கலாம். அவங்களை தைரியப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன்: உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. காலங்கள் நிறைவேறும் பொழுது அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன். அவர் எல்லாரையும் கனம் பண்ணுகிறவர். இன்னும் சொல்ல போனா, தீர்க்கதரிசிகள்ல பைபிள் பிரசங்கம் பண்றவங்க சொல்லுவாங்க சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசின்னு. ஆனா கடவுள் யார்கிட்டயுமே பாரபட்சம் பார்க்கல. இவன் சின்னவன், அவன் பெரியவன் சொல்லி. ஏசையா பெரியவர், சகரியா சின்னவர், இல்லவே இல்லை. எல்லாரையும் அவர் சமமாய் பார்த்தார். நோவாவை சமமாய் பார்த்தார். நோவா காலத்துல 40 நாள் மழை பெய்யுன்னு சொன்னப்போ எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படுது நிமித்தமாய் கர்த்தர் நோவாவை கனம் பண்ணினார். நோவாவுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஈசாக்குடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். யாக்கோபுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனால உங்க விசுவாசத்தையும் கர்த்தர் கனம் பண்ணி உங்களுக்காக வைத்திருக்கிறது நிச்சயம் நிறைவேற்றி ஒரு நாள் எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். அவர் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறதுனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கனவீனமாய் பேசுகிறவர்களை குறிச்சு, கனவீனமா உங்களை குறிச்சு நினைக்கிறவங்களை குறிச்சு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு தகப்பன் உண்டு. அவர் கனம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.